வணக்கம். பைபிள்ல ஒரு வாக்கியம் இருக்கு. அதுல 200க்கும் மேல வார்த்தைகள். ஆனா அதே பைபிள்ல வெறும் 5 வார்த்தையில சொன்ன ஒரு பிரசங்கம் ஒரு பெரிய நகரத்தையே மாத்திருக்கு. அப்போ ஒரு செய்திய எது சக்தி வாய்ந்ததா ஆக்குது? அதோட நீளமா இல்ல அதோட தாக்கமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் தேட நாம முதல்ல ஒரு இலக்கிய மாரத்தோனுக்கு போக போறோம். ஆமாங்க, பைபிள்ல இருக்கிற மிக நீண்ட ஒரே வாக்கியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட முதல் எக்ஸாம்பிள் அப்போஸ்தலன் பவுல் எழுதினது. இது வார்த்தைகளால பின்னப்பட்ட ஒரு நீண்ட, கொஞ்சம் சிக்கலான, ஆனா ரொம்ப அழகான ஒரு இறையியல் மாரத்தான். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. நாம இன்னைக்கு வாசிக்கிற தமிழ் பைபிள்ல நமக்கு புரியணுங்கிறதுக்காக இத பல வாக்கியங்களை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரிஜினல் கிரேக்க மொழியில பவுல் இத ஒரே மூச்சுல ஒரு பெரிய தொடர் வாக்கியமா தான் எழுதியிருக்கார். இந்த ஒரே ஒரு வாக்கியத்துல மூல கிரேக்க மொழியில மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 202 வார்த்தைகள். சரி, எதுக்கு இவ்ளோ நீளமான வாக்கியம்? ஏன்னா அதோட நீளமே ஒரு செய்தியை சொல்லுது. கடவுளோட இரட்சிப்பு திட்டம் எவ்வளோ பெருசு, அதை பிரிக்கவே முடியாது, அது எல்லாத்தையும் உள்ளடக்குனதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த வடிவத்தையே பவுல் பயன்படுத்தியிருக்கார். இந்த நீண்ட வாக்கியம் ஏதோ வார்த்தை குவியல் இல்ல. இதுக்குள்ள ஒரு தர்க்க ரீதியான ஓட்டம் இருக்கு. ரட்சிப்போட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பவுல் ஒன்னோட ஒன்னு ஒரு சங்கிலி மாதிரி கோர்த்திருக்கார். இங்கே இந்த நீளங்கிறது கடவுளோட திட்டம் எவ்வளவு முழுமையானதுன்னு நமக்கு உணர்த்துற ஒரு சூப்பரான இலக்கிய உத்தி. ஓகே, பவுலோட இந்த பெரிய புகழுரையில் இருந்து நாம இப்ப இயேசுவோட போதனைக்கு வரலாம். இதுவும் நீளமானது தான், ஆனா இதோட நோக்கம் அது முற்றிலும் வேற. யோவான் 14-17 வரைக்கும் இருக்கிற இந்த உரையாடல் நடக்கிற சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இயேசுவோட கடைசி ராத்திரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரிய போற தன்னோட நண்பர்களுக்கு, சீஷர்களுக்கு அவர் தைரியம் சொல்றார், அவங்கள தயார்படுத்துறார். சோ இது ரொம்பவே ஒரு நெருக்கமான ஒரு பர்சனலான அறிவுரை. 3000க்கும் அதிகமான வார்த்தைகள். யோசிச்சு பாருங்க. பவுலோட நீண்ட வாக்கியம் கடவுளோட திட்டத்தை பத்தின ஒரு பறவை பார்வை மாதிரி. ஆனா இயேசுவோட இந்த நீண்ட போதனை வரப்போற கஷ்டங்களை சந்திக்க சீஷர்களுக்கு தேவைப்பட்ட ஆழமான தனிப்பட்ட வழிகாட்டுதல். இந்த கடைசி போதனையில இயேசு தன்னோட சீஷர்களோட எதிர்காலத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா விளக்குறார். அவங்களுக்கு ஆறுதல், நம்பிக்கை, வழிகாட்டுதல் எல்லாத்தையும் தர்றார். இங்கே நீளம்ங்கிறது அவரோட அக்கறையோட ஒரு வெளிப்பாடு. சரி, இதுவரைக்கும் 2 பெரிய மாரத்தான் ஓட்டத்தை பார்த்தோம். இப்போ நாம அப்படியே யூட்டர்ன் அடிச்சு எதிர் திசையில பயணிக்க போறோம். பைபிள்ல இருக்கிற மிக சின்ன ஆனா ஒருவேளை வரலாற்றிலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரசங்கத்தை பார்க்கலாம் வாங்க. இவ்ளோதான். இதுதான் அந்த முழு பிரசங்கமே. இத சொன்னவர் யோனா. யாருன்னா பிரசங்கம் பண்ணவே விருப்பமில்லாத ஒரு தீர்க்கதரிசி. கடவுள் அவரை இன்னைக்கு ஈராக் இருக்கிற இடமான நினிவே பட்டணத்துக்கு போக சொல்றார். ஆனா அவரோ இன்னைக்கு ஸ்பெயின்ல இருக்கிற தர்ஷிஸுக்கு கப்பல் ஏறி தப்பிச்சு ஓட பாக்குறார். கடைசியில பல போராட்டத்துக்கு பிறகு அவர் சொன்ன அந்த பிரசங்கம் மூல எபிரேயர் மொழியில வெறும் 5 வார்த்தைகள் தான். தட்ஸ் இட். இந்த ஒப்பீட கொஞ்சம் பாருங்க. பிரசங்கம் வெறும் 5 வார்த்தை, ஆனா அதோட ரிசல்ட் அந்த பெரிய நினிவே நகரமே, ராஜாவிலிருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் எல்லாரும் மனம் வருந்தினாங்க. ஒருவேளை உலக வரலாற்றிலே இதுதான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பிரசங்கமா இருக்கக்கூடும். 5 வார்த்தை ஒரு நகரத்தையே மாத்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? செய்தியோட நீளம் முக்கியம் இல்ல, அதோட பவரும் அது சொல்லப்படுற சரியான நேரமும் தான் முக்கியம். பாவம் நிறைஞ்ச ஒரு ஊருக்கு பெரிய இறையியல் விளக்கம் எல்லாம் தேவையில்லை, ஒரு நேரடியான எச்சரிக்கை போதும்னு இது காட்டுது. சரி, இந்த 3 உச்சகட்ட உதாரணங்களும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ஒவ்வொரு செய்தியோட வடிவமும் அதோட நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி பக்காவா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் இல்ல. இந்த டேபிள் எல்லாத்தையும் அழகா சுருக்கி காட்டுது. பாருங்க, கடவுளோட பிரிக்க முடியாத திட்டத்தை விளக்க ஒரு நீண்ட வாக்கியம், சீஷர்களை அன்பா வழிநடத்த ஒரு நீண்ட போதனை, உடனடியா மக்கள் மனம் திரும்ப ஒரு சின்னஞ்சிறிய எச்சரிக்கை. ஒவ்வொன்னுக்கும் ஒரு தெளிவான நோக்கம் இருந்திருக்கு. இங்க இருக்கிற இந்த கான்ட்ராஸ்ட் தான் ரொம்ப ஆழமான பாடம். நீளமான செய்திகள் ஆழமான உண்மைகளை நமக்கு விளக்குச்சு. ஆனா மிகச்சிறிய செய்தியோ உடனடியா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கு. இந்த 2 எக்ஸ்ட்ரீம்களுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான பாலம் இருக்கு. அதுவும் ஒரு நீண்ட வாக்கியம்தான். பேதுரு எழுதின இந்த வாக்கியம் ஒரு ஸ்பிரிச்சுவல் லேடர், அதாவது ஒரு ஆவிக்குரிய ஏணி மாதிரி. நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சியோட படிகளை ஒண்ணுக்கொன்னு அழகா இணைச்சு காட்டுது. இப்ப இந்த 3 உதாரணங்களையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான இறையியல் வரிசை நமக்கு தெரியுது. இந்த நீளத்தோட உச்சங்கள் சும்மா ஏதோ எக்ஸாம்பிள்ஸ் இல்ல, அது ஒரு முழுமையான ஆவிக்குரிய பயணத்தையே நமக்கு வரைஞ்சு காட்டுது. இதுதாங்க நாம இன்னைக்கு பார்த்த அந்த அலசலோட மொத்த சாராம்சம். யோனாவோட 5 வார்த்தை மனம் திரும்புன்னு சொல்லுது. பேதுருவோட நீண்ட வாக்கியம் மனம் திரும்பின பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்னு காட்டுது. கடைசியா பவுலோட மிக நீண்ட வாக்கியம் இந்த மொத்த ரட்சிப்புமே கிருபையால கிடைச்சதுன்னு விளக்குது. இந்த கேள்வியோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம்.
நம்ம வாழ்க்கையிலயும் சரி, நாம மத்தவங்களுக்கு சொல்ற செய்தியிலயும் சரி, எப்போ ஒரு ஆழமான நீண்ட விளக்கம் தேவைப்படுது, எப்போ வெறும் 5 வார்த்தைகள் ஒரு பெரிய உலகத்தையே மாத்த போதுமானதா இருக்கு. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.